శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోவிந்த நித்ய நிர்மல. இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீவாரி தெப்போற்சவத்தை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டுள்ளோம். வருடாந்தோறும் நடைபெறும் ஸ்ரீவாரி தெப்போற்சவத்தில் இதோ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமி தெப்பத்திலே காட்சியை தந்து கொண்டுள்ளார். இதோ அந்த தெப்பத்திலே எழுந்தருளி இருக்கும் பகவானுக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ நபவிஷ்யதி என்றபடி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச திருமலை வெங்கட மலைக்கு சமமான புனித ஸ்தலம் வேறு எதுவும் இல்லை. வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ நபவிஷ்யதி. அதே போல் வெங்கடேஸ்வரருக்கு நிகரான தெய்வம் இதற்கு முன்னரும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை என்பதே பொருள். பக்தர்களே, வெங்கடேஷ பெருமாளின் எல்லையற்ற கருணையும் திருவெங்கடமலையின் புனிதத்தையும் போற்றும் இந்த ஸ்லோகத்தை நாம் தினமும் தியானித்தோமானால் பகவானுடைய அருளை நாம் நிச்சயம் பெறுவோம். இதோ 4ஆம் நாளான இன்று திருமலையில் இருந்து வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை தெப்பத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். திருமலை ஸ்ரீவாரி தெப்போற்சவம் புஷ்கரணியில் நடைபெறும், அதாவது 5 நாள் புகழ்பெற்ற உற்சவம். பத்மாவதி தாயார் சமேத்த மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி புஷ்கரணியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் வரும் மீனராசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த தெப்போற்சவம் நடைபெறும். அப்படி புஷ்கரணியில் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழா ஏழுமலையான் மற்றும் அவரது தேவியர்களுக்கு செய்யப்படும் ஒருவித குளிர்ச்சி தரும் ஆராதனை ஆகும். புஷ்கரணியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திலே இதோ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அமர்ந்து 5 முறை அல்லது உற்சவத்தின் இறுதி நாள்களில் அதிக முறை வலம் வருவார். அப்படி இந்த புஷ்கரணி கரையில் நின்றபடி பக்தர்கள் அனைவரும் தெப்பத்தில் வலம் வரும் சுவாமியை தரிசித்து தங்களின் பாப்பங்களை போக்கிக் கொள்வதாகவும் புண்ணியம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. ஏன் நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் மலையப்ப சுவாமியை இந்த தெப்பத்திலே சேவித்து பகவானுடைய நாம ஸ்மரணத்தை ஜபித்து பகவானுடைய அருளை பெறுவோம். கல்யாண அத்புத காத்ராய காமித்தார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹ என்று இதோ மலையப்ப சுவாமியை சேவிப்போம் தெப்பத்தில். சுத முனிவர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் மான்மியம் விவரித்தல் என்று கூறினாராம். அப்படி பாரத நாட்டில் நைமிச்சாரண்ய க்ஷேத்திரம் மிகவும் பவித்திரமானது. அதில் சௌனகாதி முனிவர்கள் அவ்வனத்தில் நிலூசம் செய்து கொண்டே யாகம் செய்பவர்கள் வியாச முனிவர் இயற்றிய 18 புராணங்களை சுத மகரிஷி சொல்ல முனிவர்கள் கேட்டாராம். அப்புராண பிரவச்சன காலத்தில் சௌனகாதி முனிவர்கள் சுத முனிவரை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் திவ்யமான வாழ்க்கை வரலாற்றையும் அவர் மான்மியத்தை சொல்லும்படி பிரார்த்தித்தாராம். இதை கேட்ட அசுத முனிவரும் மகிழ்ந்து மகரிஷிகளை பார்த்து சொல்லத் தொடங்கி, ஹோ பக்த சிகாமணிகளான முனிவர்களே, இப்பூமண்டலத்தில் வாழும் மனிதர்களை காப்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடாச்சலம் என்னும் திருமலையில் விளங்கியுள்ளார். அத்திரு வெங்கடவன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். பக்தர்களின் கஷ்ட சமயங்களில் ஆதரவளித்து சர்வகால சர்வாவஸ்தைகளையும் சம்ரட்சித்து வருகிறான். நீங்கள் விரும்பிய திருவெங்கடவனின் வரலாறு மிக்க புனிதமானது. இவ்வரலாற்றை படிப்பவரோ
கேட்பவரோ எல்லோரும் மறுபிறப்பு கிடையாது. நீங்கள் எல்லோரும் மிக ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் இருக்கிறீர்கள். அத்திரு வெங்கடவனின் வரலாற்றை எடுத்துரைக்கிறேன், கேட்பீர்களாக என்று சொல்லி சுதமுனிவர் சொல்லுகிறாராம். இதோ சேவிப்போம் தெப்பத்திலே மலையப்ப சுவாமியை.
అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయక యథర్వణః రుద్రహణం పురందరం పురందరం రుద్రహణం రుద్రహణం పురందరం రుద్రహణమితి వృత్రాహణం పురందరమితి పురందరం తమభుతం తముత్వాత్ భూతం తముత్వాత్ ఉత్వాత్మముత్వా పాచ్యః పాచ్యస్మముత్వా పాచ్యః పాచ్యః పాచ్యస్వాత్మా పాచ్యో వృషా వృషా పాచ్యస్వాత్మా పాచ్యో వృషా పాచ్యో వృషా వృషా పాచ్యః పాచ్యో వృషా సగో సంవృషా పాచ్యః పాచ్యో వృషా సం వృషా సగో సంవృషా వృషా సమీధ ఈధే సంవృషా వృషా సమీధే సమీధే సగో సమీధే దస్యుహంతమం దస్యుహంతమీధే సగో సమీధే దస్యుహంతమం ఈధే దస్యుహంతమం దస్యుహంతమీధైధే దస్యుహంతమం దస్యుహంతమమితి దస్యుహంతమం ధనంజయ గోరణే రణే 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 ధనంజయం ధనంజయ గోరణే రణే ధనంజయమితి ధనంజయం రణే రణైతి రణే రణే సీదహోదరహోదస్సేద సీదహోదస్వే స్వే హోదస్సేదసీదహోదస్వే హోదస్వే స్వే హోదరహోదస్వహు స్వే హోదరహోదస్వహు స్వహు స్వే స్వహు లోకే లోకము స్వే స్వహు లోకే ఉలోకే లోకము లోకే జిగిత్వా కృష్ణిగిత్వాన్ లోక ఉలోకే జిగిత్వాన్ లోకే జిగిత్వా కృష్ణిగిత్వాన్ లోకే లోకే జిగిత్వాన్ సాధయ సాధయ జిగిత్వాన్ లోకే లోకే జిగిత్వాన్ సాధయ చికిత్వాన్ సాధయ సాధయ జిగిత్వాన్ జిగిత్వాన్ సాధయ యజ్ఞం యజ్ఞగో సాధయ జిగిత్వాన్ జిగిత్వాన్ సాధయ యజ్ఞం సాధయ యజ్ఞం యజ్ఞగో సాధయ సాధయ యజ్ఞగో సుమృతస్య సుమృతస్య యజ్ఞగో సాధయ సాధయ యజ్ఞగో సుమృతస్య యజ్ఞగో సుగతస్య సుగతస్య యజ్ఞై యజ్ఞగో సుగతస్య యో నో సుగతస్య యజ్ఞం యజ్ఞగో సుగతస్య యో నో సుకృతస్య యో నో సుగతస్య సుగతస్య యో నో సుకృతస్యేతి సుకృతస్య న్యోనామితి యో నో దేవామీర్దేవాన్ దేవాన్ దేవామీర్దేవామీర్దేవాన్ దేవాన్ దేవామీర్దేవామీర్దేవాన్ హవిషా దేవామీరితి దేవామీః దేవాను హవిషా హవిషా దేవాన్ దేవాను హవిషా యజాసి యజాసి హవిషా దేవాన్ దేవాను హవిషా యజాసి హవిషా యజాసి యజాసి హవిషా హవిషా యజాస్యగ్నే అగ్నే యజాసి హవిషా హవిషా యజాస్యగ్నే యజాస్యగ్నే అగ్నే యజాసి యజాస్యగ్నే బృహద్ బృహదగ్నే యజాసి యజాస్యగ్నే బృహద్ అగ్నే బృహద్ బృహదగ్నే అగ్నే బృహద్ యజమానే యజమానే బృహదగ్నే అగ్నే యజమానే బృహద్ యజమానే యజమానే బృహద్ బృహద్ యజమానే వయో వయో యజమానే బృహద్ బృహద్ యజమానే వయః యజమానే వయో వయో యజమానే యజమానే వయో ధాధా వయో యజమానే యజమానే వయో ధా వయో ధాధా వయో వయో ధా ధా ఇతి ధా నిహోతా హోతా నిహోతా హో దృషదనే హో దృషదనే హోతా నిహోతా హో దృషదనే హోతా హో దృషదనే హో దృషదనే హోతా హోతా హో దృషదనే విదానో విదానో హో దృషదనే హోతా హోతా హో దృషదనే విదానః హో దృషదనే విదానో విదానో హో దృషదనే విదానస్మే
जुहोतु सदने विधानस्त्वेषस्त्वेषो विधानो विधानस्त्वेषो दीदिवान् दीदिवान् त्वेषो विधानो विधानस्त्वेषो दीदिवान् त्वेषो दीदिवान् दीदिवान् त्वेषस्त्वेषो दीदिवागुम् असददसदद्दीदिवान् त्वेषस्त्वेषो दीदिवागुम् असदद् दीदिवागुम् असददसदद्दीदिवान् दीदिवागुम् असदत् सुदक्षः सुदक्षो असदद्दीदिवान् दीदिवागुम् असदत् सुदक्षः असदत् सुदक्षः सुदक्षो असददसदत् सुदक्षः सुदक्ष इति सुदक्षः अदब्धव्रत प्रमतिर्वसिष्ठो वसिष्ठो अदब्धव्रत प्रमतिरदब्धव्रत प्रमतिर्वसिष्ठः सहस्रम्भरः सहस्रम्भरो वसिष्ठो अदब्धव्रत प्रमतिरदब्धव्रत प्रमतिर्वसिष्ठः सहस्रम्भरः अदब्धव्रत प्रमतिरित्यदब्धव्रत प्रमतिः वसिष्ठः सहस्रम्भरः सहस्रम्भरो वसिष्ठो वसिष्ठः सहस्रम्भरः श्रुतिजिह्वः श्रुतिजिह्वः सहस्रम्भरो वसिष्ठो वसिष्ठः सहस्रम्भरः श्रुतिजिह्वः सहस्रम्भरः श्रुतिजिह्वः श्रुतिजिह्वः सहस्रम्भरः सहस्रम्भरः श्रुतिजिह्वो अग्निरग्निः श्रुतिजिह्वः सहस्रम्भरः सहस्रम्भरः श्रुतिजिह्वो अग्निः सहस्रम्भर इति सहस्रम्भरः श्रुतिजिह्वो अग्निरग्निः श्रुतिजिह्वः श्रुतिजिह्वो अग्निः श्रुतिजिह्व इति श्रुतिजिह्वः अग्निरित्यग्निः सगोसीदस्व सीदस्व सगोसगोसीदस्व महान् महान् सीदस्व सगोसगोसीदस्व महान् सीदस्व महान् महान् सीदस्व सीदस्व महागुमस्यसि महान् सीदस्व सीदस्व महागुमसि महागुमस्यसि महान् महागुमसि शोचस्व शोचस्वासि महान् महागुमसि शोचस्व असि शोचस्व शोचस्वास्यसि शोचस्व देववीतमो देववीतमश्रोचस्वास्यसि शोचस्व देववीतमः शोचस्व देववीतमो देववीतमश्रोचस्व शोचस्व देववीतमः देववीतम इति देववीतमः प्रियः कान्दाय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गल श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् గోవింద గోవిందయని కొలువరే గోవింద గోవిందయని కొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద గోవిందయని కొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద గోవింద
శ్రీ విపుడని తెలియదే సోవలానంతుని చూడరే దేవుడు శ్రీ విపుడని తెలియరే సోవలానంతుని చూడరే శ్రీ వెంకటనాథుని చేరరే శ్రీ వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడు బ్రతుకది జనులు శ్రీ వెంకటనాథుని చేరరే పావనమయ్యపుడు బ్రతుకది జనులు గోవింద 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 గోవిందాయని కొలువరే గోవింద గోవిందయని కొలువరే గోవిందాయని కొలువరే గోవింద 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 దేవునికి దేవికి తెప్పలకు నీటమ్మా దేవునికి దేవికి తెప్పలకు నీటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికి తెప్పలకు నీటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా కామోక్షకులు నీ సోపనాలు కర్మిలి నాలుగు వేదాలదే ధర్మార్థ కామోక్షకులు నీ సోపనాలు కర్మిలి నాలుగు వేదాలదే నిర్మలము నీ జలము నిందు సప్రసాగరాలు నిర్మలము నీ జలము నిందు సప్రసాగరాలు పూర్వము నీలో నిర్మలము నీ జలము నిందు సప్రసాగరాలు పూర్వము నీలో దేవునికి దేవికి తెప్పలకు నీటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికి తెప్పలకు నీటమ్మా గంగాది తీర్థములు నీ కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు తగిన గంగాది తీర్థములు నీ కడళ్ళు జగతి దేవతలు నీ జల జంతులు గగనపు పుణ్యలోకాలు నీ దరివేడలు
గగనపు పుణ్యలోకాలు నీ కరి మేడలు పొగి నీ చుట్టూ మాకులు మునులోయమ్మ గగనపు పుణ్యలోకాలు నీ కరి మేడలు మొగి నీ చుట్టూ మాకులు మునులోయమ్మ దేవునికి దేవికి నీ తెప్పలకు నీతమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికి నీ తెప్పలకు నీతమ్మా నగరము వాకిలి నీ ఆకారము లేకును పుణ్యములే నీ జీవ భావము వైకుంఠ నగరము వాకిలి నీ ఆకారము లేకును పుణ్యములే నీ జీవ భావము ఏకడను శ్రీ వెంకటేశుడే ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకుని నీ తీర్థమాడి తిని కావవమ్మ ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకుని నీ తీర్థమాడి తిని కావవమ్మ దేవునికి దేవికి నీ తెప్పలకు నీకమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికి నీ తెప్పలకు నీకమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద పురాణ పురుష గోవింద సుందరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకులందన గోవింద గోవింద హరి గోవింద గోకులందన గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద శిష్ట పరిపాలక గోవింద కష్ట నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద
நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. கேசவ நாராயண மாதவ கோவிந்தா. விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமனா ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்று இதோ மலையப்ப சுவாமியை இதோ தெப்பத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீவாரி புஷ்கரணியில் இதோ தெப்பத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமி பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ 4ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே தெப்பம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு அதிலே அந்த தெப்பத்திலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமியை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம் அல்லவா? பக்தர்களை சேவிப்போம். நீலமேக சியாமல வர்ணனை சங்கு சக்கரம் ஏந்திய பரந்தாமன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். மின்னும் கிரீட்டம், வைர மூக்குத்தி, திருமார்பில் லக்ஷ்மி தேவி, மகர குண்டலங்கள் கழுத்தில், சாலிகிராம மாலைகள், கைகளில் கணக்கற்ற ஆபரணங்கள் அணிந்து பிரகாசிக்கிறார். மலைக்குனிய நின்றான் கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விஷபாத்ரி என அழைக்கப்படும் திருமலையில் அருளும் அந்த அழகன் 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் மேல் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய பிரபந்தத்தில் இந்த திவ்ய தேசத்து பெருமாளின் பெருமையை ஸ்ரீ ராமானுஜரால் நிலைநாட்டப்பட்டது. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவானை இதோ நாம் மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டுள்ளோம். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீவாரி தெப்போற்சவத்தில் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று அந்த விஷ்ணுவின் புகழை வாயார செவியார கேட்பதும் அவனுடைய கல்யாண குண வைபவங்களை வாயார பாடுவதும் அவன் நாமாவை மனமாற நினைப்பதும் அவனுக்கு திருத்தொண்டு செய்வது, அவனை புஷ்பத்தால் அர்ச்சிப்பது, அவன் தாழினை தலையால் வணங்குவது, அன்பால் மெய்யுருகுவது, மனதால் தியானிப்பது, அவனுக்கு அடிமை பூண்டு வாழ்நாளை கழிப்பது நமக்கு நிலையான பேரின்பங்களையும் சகல சௌபாகியங்களையும் தந்தருளும் என்பது அவனது பொன்னான திருநாமத்தின் பிரபாவம் அன்றோ? விஷ்ணுவே பரம்பொருள் என்பது வேதவாக்கு அல்லவா? நாராயணா என்று அவன் திருநாமத்தை நாம் ஜபிப்போருக்கு நலமெல்லாம் பொங்கி பெருகும், நாளெல்லாம் இன்பம் தங்குமாம். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு திருவேங்கடமுடையான் என்னும் திருநாமத்துடன் கண் கண்ட தெய்வமாக, பக்தர்களை காத்தருளும் பரம தயாளனாக, கேட்ட வரம் தந்தருளும் கருணை கடலாக, அருள் வடிவனாக, அலங்கார ரூப சுந்தரனாக, திருப்பதி என்னும் திருமாமலையை தமது விஜய ஸ்தானமாக நித்திய வாட்ஸ்தலமாக கொண்டு கோயில் கண்டுள்ளார். பக்தர்களே, இந்த திருமலை ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம், அதாவது பரந்தாமனே விரும்பி எழுந்தருளிய க்ஷேத்திரம். ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் புரியும் இந்த திருமலையில் எப்பொழுதும் நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப வருஷம் 365 நாட்களும் திருவிழா கோலம்தான். பக்தர்கள் திருவேங்கடமுடையானை பரிபூரணமாக நம்புகிறார்கள். அவனை நம்புவதால் மலை போல் வரும் துயரமெல்லாம் பனி போல் விலகிவிடும் என்பதனை நெஞ்சத்தில் திடமாக்கிக் கொள்கிறார்கள். ஏழுமலையானுக்கு அப்பால் கோவில் கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையான் ஏழைகளை ரட்சிக்கும் கருணாகரன், கலியுக வரதன், புண்ணிய புருஷன், புருஷோத்தமன், குவளையும் போற்றும் கோவிந்தன் கோவிந்தன் கோவிந்தன். அந்த கோவிந்தனுக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. கோவிந்தா கோவிந்தா என்று நாம் உள்ளம் முருக அவனது திவ்ய மங்கள திருநாமத்தை கூவி அழைக்கின்றோமானால் அவன் நமது குரலை திருச்செவிகளிலே சங்கீர்த்தனமாக சாதித்து கொண்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பொன்மழையாக நமக்கு வர்ஷிக்கிறார். திருமலையானை தரிசித்து வந்தால் துக்கங்கள் விலகும், சொர்க்க போகங்கள் நமக்கு பொங்கி பெருகும் என்பது சத்திய வாக்கு. அவனது தூய திருவடியை ஆச்சரித்து வாழ்ந்தால் நமக்கு சித்தி ஆகாதது என்று ஒன்று உள்ளதோ? அனந்தனின் திருப்பாதம் பரமபதம், அனந்தனின் திருப்பாதம் பரமபதம், அவதார விந்தம், பேரானந்தம் பெருவெள்ளம், அவனது திருநாமம் கோவேதாமிருத்தம்.
அவன் தரிசனம் ஆனந்தம் என்றுமே பரமானந்தம் அல்லவா? அவன் எழுந்தருளிருக்கும் திருமலையோ பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டமாக பக்தர்களால் ஏற்றி தொழுது கொண்டாடப்படும் இத்திருப்பதி ஆந்திரா பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் சந்திரகிரி தாலுகாவில் அமைந்துள்ளது. பக்தர்களே, அப்படிப்பட்ட திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் ஸ்ரீவாரி தெப்போற்சவத்தை இதோ நாம் 4ஆம் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமி தெப்பத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். இதோ தெப்போற்சவத்தை முன்னிட்டு அந்த தெப்பம் முழுவதும் கூட வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து பகவானை நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, பகவானை இரு கரம் கூப்பி நாமும் சேவிப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. இப்படி முதல் நாள் சீதா லக்ஷ்மணா சமேதராய் ராமச்சந்திர பிரபுவை சேவித்தோம். 2ஆம் நாள் துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா இங்கே தெப்பத்திலே எழுந்தருளி நமக்கு பவனி வந்து காட்சியை தந்தார். மற்றும் 3 நாட்களும் கடைசி 3 நாட்களும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் மலையப்ப சுவாமியை சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா? பக்தர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியமே பாக்கியம் நமது. இதோ சேவிப்போம் பகவானை இரு கரம் கூப்பி. நாரத முனிவர் சத்தியலோகத்தில் உள்ள பிரம்மதேவனை தரிசிக்கிறாராம். நாரதர் பிரம்மனின் புதல்வர் அல்லவா? அவர் கடவுள் பக்தர். பகவான் நாமஸ்மரணை செய்து கொண்டே தடங்கள் இல்லாமல் உலகிலும் சென்று கொண்டிருப்பவர். சிஷ்டர்களான பக்தர்களை காப்பதற்கும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்கும் சமயங்களில் தேவதைகளுக்கு உதவியாக இருந்து நன்மையை தரும் களங்கங்களை செய்து கொண்டிருப்பவர் தான் நாரதர். ஒரு நாள் தந்தையை தரிசிக்க சத்தியலோகம் சென்றாராம். பிரம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரம்ம தேவனின் பத்தினியான சரஸ்வதி பக்கத்தில் அமர்ந்து ராக தாள ஸ்வரங்களுடன் வீணையை மீட்டுக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தாள் சரஸ்வதி. அந்த சபையில் இந்திரன், திக்பாலகர்கள், சூரியன் முதலான நவகிரகங்கள், சப்த ரிஷிகள் முதலானவர்கள் தங்கள் தங்கள் காரியத்தை உத்தேசித்து வந்திருந்தாராம். அந்த சமயத்தில் நாரதர் சபையில் சென்று தாய் தந்தையரை வணங்கினார். பிரம்மன் ஆசீர்வாதம் செய்து நாரதரை உட்காரும்படி பணித்தார். சபையில் உள்ள அனைவருமே நாரதரின் வருகையினால் நமக்கு நல்ல விசேஷ செய்திகள் தெரிய வரும் என்று உற்சாகம் கொண்டாராம். நாரதர் பிரம்மதேவனை பார்த்து, தந்தையே, ஸ்ரீ மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் முடித்த பிறகு பூலோகத்தில் அவதரிக்கவில்லை அல்லவா? ஆகையால் மனிதர்கள் பாப பயமில்லாமல் செயல்களில் ஈடுபட்டார். மாணவ கொடியை சீர்திருந்த ஸ்ரீ நாராயணன் மறுபடியும் இப்புவியில் அவதாரம் எடுக்க உபாயம் சொல்லுங்களேன் என்று பிரார்த்தித்தாராம். பிரம்மன், பக்த மணியே, மகனே, நீ உலகம் சஞ்சரிப்பவன். உனக்கு தெரியாத சாஸ்திரமும் தந்திரமும் கிடையாது. உன்னிடத்தில் எல்லா சக்திகளையும் வைத்துக் கொண்டிருந்தும் என்னை கேட்கிறாயே நீ? எல்லா காரியங்களையும் சுபமாகவும் சுலபமாகவும் உலகத்திற்கு நன்மை பயக்குவதாகவும் செய்து முடிப்பவன் என்றானாம். நாரதர் தந்தையிடம் விடை பெற்று பூலோகத்திற்கு பயணமானார். தேவதைகள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அப்பொழுது நாரதர் வீணாகானம் செய்து கொண்டே கங்கை கரையை அடைந்தார். அங்கு கஷ்யப்பர் முதலான தபஸ்விகள் உலக க்ஷேமத்தின் பொருட்டு யாகம் செய்ய தொடங்கினார். நாரதர் யாகம் நடக்கும் தலத்தை அடைந்ததும் முனிவர்கள் எழுந்து தக்க மரியாதையுடன் அவரை வரவேற்று உபசரித்தனர். மகரிஷிகள் தாங்கள் செய்ய போகும் யாகத்தை பற்றி அவரிடம் தெரிவித்தாராம். அதை கேட்ட நாரதர், பக்த சிகாமணிகளே, மிக்க மகிழ்ச்சி. உலக க்ஷேமத்திற்காக செய்யும் இந்த யாகம் போற்றத்தக்கது. இந்த யக்னத்தில் பலத்தை அடைபவன் யார்? அல்லது முக்கடவுளில் யாரை அதிகாரியாக செய்து யாகம் ஆரம்பிக்கப் போகிறீர்கள்? என் சந்தேகத்தை உங்களிடம் சொன்னேன், தக்க சமாதானம் சொல்லுங்கள் என்று வினாவினாராம். நாரதரின் கேள்விக்கு பதில் அறியா மகரிஷிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார். திரிமூர்த்திகளில் யாரை சொல்லுவதென்று தெரியவில்லை. பிறகு நாரதர் புன்முறுவலுடன் அவர்களை பார்த்து, யோகிகளே, குறிக்கோள் இல்லாத இந்த யாகம் பயனற்றது.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ Govinda